ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன பாஜு வாய வேகம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ கார்த்திகேயா ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கார். அதே நேரத்தில் அவரோட அண்ணனான ராகுல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமும் இருக்குது. அப்போது ஒரு நாள் அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 20 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ கார்த்திகேயா என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு பெட்டிங் பண்ணுறாரு. அதில் ஜெயிச்சிடுறாரு. ஆனால் இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் குரூப்ஸ் எப்படியோ இவங்களை ஏமாற்றிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாருனா, அந்த வில்லன்கிட்ட இருக்கிற காரை ஆட்டையை போட்டதில் அந்த காருக்கு பின்னாடி ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி அந்த ஊரோட மேயரோட பையன் தெரிய வருது. கடைசியில் அந்த ரவுடி குரூப்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை என்ன பண்ணாங்க, கடைசியில் ஹீரோ அந்த மேயர் பையனை யார் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சி அந்த மேயர்கிட்ட என்ன சொன்னாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பிரசாந்த் ரெட்டி அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா பண்ணியிருக்காரு. கதையில் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் போக போக சரி இந்த கதை இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம ஆப்ட் ஆகிற மாதிரி தான் டேரக்டர் இந்த கதையை கொண்டு போயிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம கார்த்திகேயா பற்றி சொல்லவே தேவையில்ல. அவருக்கு ஃபைட்டாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிடுவார். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்துலையும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த கார் சேஸீனாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த குடோனுக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும், அந்த காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இன்னொரு பேக் போன்னு பார்த்தோம்னா நம்ம சினிமோட்டோகிராஃபரை சொல்லலாம். எதுக்குன்னா அந்த அளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா பாட்டெல்லாம் ஓரளவுக்கு கேட்குறாப்புல தான் இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹீரோவுக்கு போட்டது வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி வில்லனுக்கு அதுவும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு மியூசிக் டேரக்டர், அதுவும் ஓரளவுக்கு கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் டேரக்டர் பிரசாந்த் ரெட்டி கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் படத்தில் ஆக்ஷனு, ரொமான்ஸு, இந்த கார் சேஸீனு அது எல்லாத்தையுமே டேரக்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு படத்தில் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் என்ன தான் கதையை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நம்ம சில இடத்துல லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி அந்த வில்லன் அந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் உள்ளூருக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் சேர்ந்துட்டு சில அட்ராசிட்டிலாம் பண்ணுவாங்க. அந்த காட்சியெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா அந்த அளவுக்கு அவங்க அட்ராசிட்டியை பார்க்கும்போது என்னடா இது, இவன் வில்லனா இல்லை காமெடியனா அப்படின்னு தான் நமக்கு படம் பார்க்கும்போது இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு லிப்ஸிங் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன படம். ஆனால் இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.